ஹாய் டியர்ஸ், விஜய் சினிமா மரல்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பிரேமலு. இந்த இனிய தமிழ் புத்தாண்டு நன்னாளில் அது இல்லாம மலையாள நமது உறவுகளுக்கு விஷு நல்வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு தமிழ் உறவுகளுக்கு தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு பிரேமலு சொல்லுவோம். பிரேமலு படம் வந்து நான் கேரளா டிராவல் பண்ணும்போது பார்த்தேன். போஸ்டர் பார்க்கும்போது ஓகே ஒரு லவ் ஃபிலிம் இருக்குன்னு பட் மிஸ் பண்ணிட்டேன். பட் என்னோட பசங்க சொல்லி நல்லா இருக்குன்னு சொல்லுவோம். நான் படத்தை பார்த்தேன். படம் பார்த்த மாதிரி இருந்தது. வாட் அ குட் ஃபிலிம், இட்ஸ் a fantastic film. படத்தை பொறுத்தளவுக்கு கிரீஸ் ஏடி இயக்கி எடுத்திருக்காங்க. சரியா, அவர் எழுதி இயக்கி எடுத்திருக்காரு. மற்றபடி வந்து இதுல வந்து யார் டெக்னீஷியன் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா விஷ்ணு வந்து இதுல வந்து மியூசிக் பண்ணிருக்காரு. அஜ்மல் வந்து சினிமாட்டோகிராஃபி பண்ணிருக்காரு. வாங்க காஸ்டிங் பார்ப்போம். காஸ்டிங் ஐடியா பாத்தீங்கன்னா காஸ்டிங் பொறுத்தளவுக்கு ஹீரோ வந்து நஸ்லன் பண்ணிருக்காரு. ஹீரோயின் மமிதா பைஜு. அது இல்லாம வந்து ஒரு அருமையான கேரக்டர்ல வந்து அமல் டேவிஸ், சங்கீத் பிரதாப் வந்திருக்காரு. ஆதிங்கிற கேரக்டர்ல ஷியாம் மோகன் வந்திருக்காரு. இது இல்லாம மீனாட்சி நிறைய இருக்காங்க. சோ நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் இருக்காரு. ஓகே, படம் எப்படி இருக்குவாங்க? படத்தை பொறுத்தளவுக்கு இது ஆக்சுவலா ஒரு ஒன்லைன் ஸ்டோரிங்க. கையேந்தி பவுன்ல அதாவது பல காதல் ஒன் சைட் லவ் ரிஜெக்ட் ஆகி அடிக்கடி வேலைக்கு போறதா படிக்கிறதா ஒரு கன்ஃபியூஷன்ல இருக்க கையேந்தி பவுன்ல சாப்பிட்டு இருக்க ஹீரோ ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தா ஹைடெக் சிட்டில ஐடில வேலை பார்த்துட்டு இருக்க பொண்ணு. இவங்க ரெண்டு பேரும் இப்படி மீட் பண்றாங்க. அதுல வரக்கூடிய ரொமான்டிக் அண்ட் காமெடி ஃபிலிம். ஆக்சுவலா ரொமான்டிக் காமெடி ஃபிலிம் அட்டி தூள் பட்டை கிடப்பு. நான் ஒவ்வொரு சீன் பை சீன் வந்து பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா போகுது. முக்கியமா நான் ஒரு சிலது என்னன்னா உள்ள நிறைய நான் போக விரும்பல, ஸ்டோரி ஸ்பாய்லர் பண்ண விரும்பல. ஆனா படம் வந்து ரொம்ப பப்ளி, போத் ஃபில்ம் அண்ட் ஆல்சோ ஹீரோ ஹீரோயின் எல்லாம் பப்ளி. அதுல காமெடி ஒன்று ரெண்டு மட்டும் ஜஸ்ட் வுட் லைக் டு மென்ஷன். முக்கியமா ஒரு சில காமெடி வரும் பாருங்க. ஐடி ஜஸ்ட் அந்த பொண்ணு ஹீரோயின் உள்ள வந்து இன்ட்ரோ பண்றதுக்கு டீம் லீடர் காமிச்சிட்டே போகும்போது யூஷுவல் இன்ட்ரோ இல்லாம நார்மலா ஓகே எங்க இன்னைக்கு தம்படிக்கு நினைப்பாங்க. இந்த ஆட்டோ வெண்டிங் மிஷின் வந்து காசு கூட எடுக்கலாம், காசு போட்டு ரெண்டு தட்டுனா வந்து வெளியில வரும். அந்த மாதிரி சின்ன சின்ன விட்டு அதெல்லாம் இன்னும் ஒரு சில காமெடி போகும்போது கிளாஸ்ல வந்து படுத்து தூங்கிட்டு பாரு ஹீரோ. ஏண்டா என்னாச்சு சச்சின் தூங்கிட்டு இருக்க அப்படின்னு பாரு. நம்ம அது எங்க ப்ரொஃபசர் தானே, அவங்க வயசு 5 வயசு 10 வயசு சொல்லுவாங்க. ஆமா சார் நைட்டு தூங்கல சார். ஓகே கைஸ், நோ ஒன் சிட் ஸ்லீப் எக்ஸப்ட் சச்சின், யூ கேரியர் அப்படிங்கிறது சின்ன சின்ன விட்டு பயங்கரமா இருக்கும். அடிச்சுட்டு போயிட்டே இருக்குது. அது இல்லாம கல்யாணம்டா மறந்தாயிடா அப்படின்னு ஒரு ப்ரொஃபசர் கேட்கும்போது சரி சரின்ட்டு அங்க போன மாட்டே இவங்க கல்யாணத்துல போக மாட்டா அப்படிங்கறது நம்ம யூஸ்வலா மதிக்கக்கூடிய காமெடி. அது அதையும் மீறி கல்யாணத்துக்கு வர்றது, அந்த கல்யாணத்துல வந்து மாஸ் சென்ட்ரி கார்ல அட்டிச்சு நொறுக்கி வந்து நிக்கிறது, அங்க வந்து பார்த்தா ஹீரோ ஹீரோயின் மீட் பண்றது, அதுல ஒரு அந்தாட்சரி மாதிரி ஒரு சின்ன சின்ன நிகழ்ச்சி. அதாவது யூஸ்வலா வந்து நம்ம ஹிந்தி மூவி ஹிந்து ஃபிலிம்ஸ் எல்லாம் இந்த கல்யாணங்கிற விஷயம் வரும்போது ரொம்ப அமர்க்கணமா இருக்கும். அந்த சீக்வன்ஸ்ல ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும். அப்ப அதாவது செலிபிரேஷன் தான். படமே ஒரு திருவிழா மாதிரி தான் போயிட்டு இருக்கு. அடுத்து டயலாக்ஸ் வந்து ரொம்ப அவசரம். டயலாக் வந்து சும்மா இருக்க கூடாது. உன்னை அந்த ஒரு இடத்துல கூப்பிடுறாரு, உன்னை யார கல்யாணத்துக்கு கூப்பிட்டா அப்படிங்கிற ப்ரொஃபசர். உன்னை வந்து சரி சரி அப்புறம் கல்யாணத்துக்கு கூப்பிடல, காசு ரிட்டர்ன் பண்ணுங்க. நான் சும்மா சொன்னேன் விட்டு அப்படிங்கிற மாதிரி அடுத்து 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 அடிச்சுட்டு கொஞ்சம் விட்டீங்கன்னா கூட நீங்க அதை ரசிக்க முடியாது, அந்த அளவுக்கு இருக்கு. அது இல்லாம வந்து ஒரு கட்டத்துல வந்து நம்ம ஹீரோயினோட பர்த்டே பார்ட்டி நடக்கும். அப்ப அவங்க அம்மா அப்பா வந்திருப்பாங்க. அவங்க அம்மா அப்பா வரும்போது ஆதி கேரக்டர் வருவார். அவர் வந்து பார்த்தா கேர் பண்றேன்ட்டு டாடி யூ ஷுட் நாட் டேக் இது கேக் சாப்பிடக்கூடாது, உங்க சுகர் ஜாஸ்தியா இருக்கும் அப்படின்னு பக்கத்துல இவன் சச்சினோட ஃப்ரெண்ட் சொல்லுவான். பாரு அவன் இப்படி எந்த அளவுக்கு கேர் பண்றான், நீ ஏதாவது சொல்றான். இவன் வந்து சச்சின் வேகமா ஆமா அங்கிள் அது ஆயி அதை தொடாதீங்க அப்படிங்கும் போது அந்த இதே என்ன சொல்றது தேட்டரே குழுங்கும். அது என்ன சொல்றதுன்னா பயங்கரமான ஷார்ப் டயலாக் இருக்கு, காமெடியா இருக்கட்டும். இன்னொன்னு கலாய்க்கிறாங்க கூட தெரியாம சிரிக்கிறது. ஒரு அப்பாவி இன்னசென்ட் கேரக்டர். ஆக்சுவலா யாரு பார்த்தா ஹீரோ அவன் அடிக்கிறது எல்லாம் அடுத்து 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 அந்த காமெடி விட்டீங்கன்னா அடுத்து போயிடும். நெக்ஸ்ட் 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 அடுத்து என்னங்கிற மாதிரி. அது இல்லாம வந்து ஹீரோயின்ல வந்து ஒரு இந்த கட்டத்துல ஃபைனலா கார் சேசிங் நடக்கும். கார் சேசிங் ஆதியோட வரும்போது இங்கே பார்த்தா நம்ம ஹீரோ வந்து இன்னொரு கார்ல வந்துட்டு இருப்பாங்க. அந்த இக்கட்டான டயத்துல தான் ஒரு லவ் ப்ரொபோஸ் பண்றா யாரு ஹீரோயின். அப்ப சொல்றா ஐ திங்க் ஐ ஃபால் இன் யூ அப்படிங்கும் போது நம்மள அடிக்கணும் அஜ்மல். இந்த அஜ்மல் கேரக்டர் சப்போர்ட்டிங் கேரக்டர் செம்ம. அவனுக்கு அதெல்லாம் ஒரு இடம் தெரியாது. தமிழ்ல பேசி தோல தமிழ்ல வரணும் சொல்ல, மலையாளத்துல வரும் அப்படின்னு. இதெல்லாம் வந்து செம்ம கேரக்டர் செம்ம. சரி ஓவராலா பார்ப்போம். ஓவராலா பார்த்தோம்னு வச்சுங்களேன், நார்மலா ஹீரோட வாய்ஸ் அண்ட் ஹீரோ செலக்ஷன் ஆக்ட் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஹீரோ. எனக்கு தெரிஞ்சு he can act in தமிழ் ஃபிலிம் ஆல்சோ. நல்ல ஹீரோ. ஹீரோயின் ஆல்சோ. ஹீரோயின் வந்து எனக்கு தெரிஞ்சு 2-3 மலையாள ஃபிலிம் நான் ரிவ்யூ பண்ணி நினைச்சிருப்பான்னு நினைக்கிறேன். அந்த சிரிப்பு ஆப்ட், அது இல்லாம பப்ளிக் அந்த கேரக்டர் கரெக்டான செலக்ஷன். ஆனா அமல் டேவிஸ் அந்த சப்போர்ட்டிங் கேரக்டர் வருது இப்ப நம்ம கூட வரத கூட கொஞ்சம் அலட்டல் இருக்கும். அலட்டலே இல்லாம சரியா நடிச்சிருக்காங்க.
அமல் டேவிஸ் கேரக்டர் சரி அமல் டேவிஸ் ஐ திங்க் அவர் பேர் கொண்டு வந்து செங்கட் பண்றாரு. எக்ஸலன்ட். ஈவன் ஆதி அவரை கூட ஷியாம் மோகன் கூட நல்லா பண்ணிருக்காரு, நல்லா அடங்கி வச்சிருக்காரு. அவரோட கேரக்டர் என்ன உண்டோ அதை நல்லா பண்ணிருக்காரு. முக்கியமா அந்த கார் சேசிங்ல போகும்போது திருப்பி காமெடி தான் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்குன்னு எங்களுக்கு எல்லாம் வண்டி ஓட்ட தெரியாது, அந்த மாதிரி சின்ன காமெடி உள்ள நிறைய சொல்ல வரும்ல, காமெடி பின்னி எடுக்குது. ஸோ ஓவராலா பாத்தீங்கன்னா இந்த படம் பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு காதல் படமா நகைச்சுவை படமான நகைச்சுவை கலந்த படம், ஒரு வல்காரிட்டி இல்லாம ஒரு எந்த ஒரு இதுவும் இல்லாம படம் ஃபர்ஸ்ட் கிளாஸா ஒரு காமெடியா விறுவிறுப்பா நகரக்கூடிய படம். லவ் சொல்லிருக்காங்க, லவ் பரிமாணம் பெற்றிருக்கு. நம்ம ஒரு 20-25 வருஷம் முன்னாடி இந்த லவ் ஃபில்மோ லவ்வோ திரும்பி பார்த்தோம்னா இப்ப இருக்கிறது எவ்வளவு மெட்டமார்போசிஸ் நடந்து இருந்தாலும் அதுல இருக்க நல்ல விஷயம் பார்க்கணும். இப்ப இருக்க குழந்தைங்க, இப்ப இருக்க பிள்ளைங்க லவ்ல ரொம்ப தெளிவா இருக்காங்க, கமிட்டடா இருக்காங்க. ஏன்னா லாஸ்ட் சீன் கூட வந்து கடைசியா பிளைட் வந்து ஏற்ற வருவாங்க. நம்ம யூஸ்வலா தமிழ் படத்துல என்ன பண்ணிருப்போம்னா, பிளைட் வந்து ஏற போகும்போது லவ் ப்ரப்போஸ் பண்ணியாச்சுன்னா உடனே நிப்பாட்டி பழையபடி சேர மாதிரி இருக்கும். ஆனா இதுல அப்படி காமிக்கல. நீ படம் பாருங்க என்ன மாதிரி பண்ணிருக்காங்கன்னு. ஸோ லாங் ரிலேஷன்ஷிப் நம்ம இருப்போம், அந்த மாதிரி முடிக்கிறதுலாம் வந்து இட்ஸ் ரியலி ஃபேண்டாஸ்டிக். ஸோ மிக தெளிவான காதல், ரொம்ப அருமையான காமெடி, நல்ல வந்து என்ன சொல்றது லவ் ஃபில் அண்ட் காமெடி ஃபில், ரொமான்டிக் ஃபில். அதனால ஒரு டைம் அவசியம் நீங்க தாராளமா பார்க்கலாம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த படம். என்ஜாய் பண்ணி பார்த்தேன். நிறைய திடீர்னு குழி சிரிச்சேன் இடையில. அந்த மாதிரி ஒரு மனசு விட்டு பார்த்த படம். லவ்வுமே வந்து இன்னைக்கு ரேட்டுக்கு அந்த பொண்ணு மாதிரி ஒரு கேரிங் இருந்ததுன்னா, கேர்ள் ஃபிரெண்ட் ஹூ கெட்ஸ் லைக் ரேணு ரியலி தே வில் பி லக்கி. அந்த மாதிரிதான் கேரக்டர் இருக்கு. கேரக்டர் ஃபர்ஸ்ட் கிளாஸ் எடுத்துருக்கான். அதுல அந்த இலையோட லவ், கமராடரி, அதாவது எல்லாத்துக்குள்ள ஒரு தோழமை உணர்வு, எக்ஸலன்ட். இந்த ஜெனரேஷன்ல எப்படி இருக்காங்கன்னு படம் ரொம்ப பிடிச்சிருக்கீங்க. படம் எனக்கு ரொம்ப நல்லா இருக்கு, அருமையா இருக்கு. ஐ என்ஜாய் இட். ஸோ இந்த நன்னாளில் தமிழ் புத்தாண்டு நல்லான ஒரு திருநாளிலையும் விஷு திருநாளிலையும் ஐ ரெக்கமெண்ட் யூ ஆல் கைண்ட்லி வாட்ச் மூவி இன் தியேட்டர். அது இல்லாம வந்துருச்சு டிஜிட்டல் வந்துருச்சு. ஸோ ரிக்வெஸ்டிங் யூ ஆல் டு வாட்ச் த மூவி. படத்துக்கு விஜய் சினிமா மிரர்ல நம்ம என்ன தரலாம் அப்படின்னா, என்னை பொறுத்தளவுக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் சிரிச்சு என்ஜாய் பண்ணி பார்த்த ஒரு லவ் ஃபில்ம். ஸோ லைக் டு கிவ் 9 out of 10. எக்ஸலன்ட் மூவி. மஞ்சுமல் பாய்ஸ் சொல்லல, இதுல சொல்றேன், மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது. ஃபர்ஸ்ட் கிளாஸ். பாய்.